நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி சிம்லி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ ராகி மாவு, 1/4 கிலோ வெல்லம், 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 100 கிராம் பச்சை வேர்க்கடலை. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். ஆனால் கம்மியாகவே வச்சு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து பச்சை வேர்க்கடலை வாங்கி வறுத்து யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். வறுத்த வேர்க்கடலையை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கருப்பு எள்ளு வறுத்துடலாம். அதுவும் அனல் கம்மியாகவே வச்சு வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாத நல்லா வறுத்துட்டு நல்லா அந்த பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஒரு மாதிரி படன்னு வெடிக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள் வெடிக்குது. நல்லா கைவிடாத நல்லா கிண்டிகிட்டே வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா வெடிக்குது பாருங்கள், எடுத்துக்கலாம். அடுத்து ராகி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாத நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு நல்லா பிசைஞ்சிக்குங்க. நம்ம அடை தட்டுற ஸ்டேஜுக்கு அந்த இது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கல் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடை தட்டிக்கலாம். நல்லா மெலிசாக தட்டணும். திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் உள்ளே நல்லா வேகாது. அதான் நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். அடை வேகிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் போட்டுக்கிட்டா. திருப்பிடலாம். வெந்துடுச்சு. நான் ராகி மாவு வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ, ராகி மாவு 1/4 கிலோ. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம்.
இப்போ எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடை வந்து எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக போடுறோமோ உள்ளே நல்லா வேகும். அப்போ தான் நல்லா மெலிசாக நல்லா தட்டிக்க, திக்காக இருக்கக்கூடாது, நல்லா மெலிசாக இருக்கணும். எண்ணெய் போடுறவங்க எண்ணெய் போட்டுக்கலாம், நெய் போடுறவங்க நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் போடுறதுனால எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சுக்கணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை என்ன பண்ணணும், நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கணும். நல்லா குட்டி குட்டியாக போடணும், ஏன்னா அப்போ தான் மிக்சியில் நல்லா நைஸாக வரும். இது உரல் இருந்தால் உரலில் இடித்து பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இல்லை, அதனால் மிக்சியில் போடுறோம். மிக்சியில் போடுறதுக்கு நல்லா குட்டி குட்டியாக போடணும். நல்லா குட்டி குட்டியாக பிச்சிக்கலாம். நல்லா எல்லாமே குட்டி குட்டியாக பிச்சியாச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒன்றும் ஃபுல்லாகவே நல்லா குட்டி குட்டியாக பிச்சிக்கணும் எல்லாமே. இப்போ எல்லாமே பிச்சியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையும் எள்ளையும் போட்டு அரைச்சிக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட முந்திரி போட்டு அரைக்கிறவங்களும் அரைச்சிக்கலாம். முந்திரி வந்து கொஞ்சம் அதுவும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், அது தனியாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டும் அரைச்சிக்கலாம். நான் முந்திரி போடலை, நீங்கள் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரம் தான் அரைக்கணும். பாருங்கள், கொரகொரன்னு அரைச்சிட்டாச்சா. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல அடை, அதை அரைச்சிக்கலாம். இப்போ அது ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எடுத்தாச்சு. அது மாதிரி உதிரி உதிரியாக வரணும், அது மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம நல்லா வந்து ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ வெல்லம் வந்துட்டு நல்லா கட்டி இல்லாத நல்லா நசுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெல்லம் இருந்துச்சு, அதனால் நான் வெல்லம் போடுறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க.
எல்லாம் நல்லா ஃபுல்லாக கிளறிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டா இது பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிக்கணும். உருண்டை பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா உருண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். இது பசங்க இப்போ லீவ் டைமுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். வெயிலுக்கும் நல்லா கூலிங்காகவும் இருக்கும். ரொம்ப குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. ஆனால் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இதை அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க. இவ்வளோதாங்க, ராகி சிமிலி உருண்டை ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.